தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் அமேசான் ப்ரைமில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படைப்பாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஷேடோ ஃபோர்ஸ். இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனமாகப்படுது கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நிகழ்ச்சியின் மேலான கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. ஷேடோ ஃபோர்ஸ் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், கதாநாயகன் ஐசக் தன் மகனோட சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதற்கிடையில் வங்கியில் ஒரு சில தகவல்கள் கேட்க அவர் போகும்போது அந்த பேங்க்கை திடீர்னு ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 4 பேரையும் நம்ம கதாநாயகன் சும்மா பொளந்து கட்டி பிசிறு தட்டி துரத்தி விட்டுறாரு. இவர் அவங்கள பொளந்து கட்டின அந்த வீடியோ எல்லா இடத்துலையும் வைரலாக போகும். இதற்கிடையில் தான் ஷேடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம கதாநாயகன் இருக்கிறது தெரிய வருது. இந்த ஃபோர்ஸில் இருக்கக்கூடியவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, காதலிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூலை மீறி நம்ம கதாநாயகன் காதலித்து கல்யாணம் பண்ணி தனியாக வந்திருப்பார். ஸோ ரொம்ப நாளாக தலைமறைவாக இருக்கக்கூடிய நம்ம கதாநாயகன் இந்த பேங்க் ஐஸ்ட்டை தடுத்ததன் மூலமாக அவங்களோட பழைய டீம் மெம்பர்ஸுக்கெல்லாம் அடையாளம் காணப்படுறாரு. இப்போது இவரை போட்டு தள்ளலாம் அப்படின்னு அந்த டீம் புறப்பட்டு வருது. இதிலிருந்து அவர் தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு தான் பையனையும் காப்பாற்றி எப்படி சர்வைவ் ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் சிம்பிளாக சொல்லணும்னா, படம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 45 நிமிஷம் தான் இந்த மூவியோட டியூரேஷன். இந்த டியூரேஷனில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கொஞ்சம் வளவலா கொலன்னு வெண்ணெயில் போட்டு எடுத்த வெண்டைக்காய் மாதிரி அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலுமே, கிட்டத்தட்ட கடைசியாக வரக்கூடிய அந்த 45 நிமிஷத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு லெவல் ஆக்ஷன் சீக்வன்ஸை, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு லாகில் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கடைசியாக வச்சு செஞ்சு விட்றாங்க. நமக்கும் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு திருப்திகரமான படமாக தான் நமக்கு தெரிஞ்சது. இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டதும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த ஷேடோ ஃபோர்ஸ் அவர் எப்படி உருவாக்குனார், அந்த ஷேடோ ஃபோர்ஸ்லேருந்து இவங்க வெளியே வரதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேடோ ஃபோர்ஸுடைய வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த FBI, CIA இது சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதிலிருந்து ஒரு தனிப்பட்ட முறையில் பிரிஞ்சு எடுக்கப்பட்ட அணி இந்த அணி. பட் இதிலிருந்து இவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தாங்க, அதில் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து ஐசாக்கும் அவருடைய மனைவி ஓபேராவும் வெளியே வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை அடுத்தடுத்து எடுத்து சொல்கிறாங்க. படத்தை பொறுத்த மட்டும் பின்னணி இசை ஓரளவுக்கு நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விஷுவலைசேஷன் அந்தளவுக்கு பெருசாக இல்லைனாலுமே ஒரு OTTக்கு எடுத்த மாதிரி தான் ஒரு மாதிரி போகுது. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மணி நேரம் ஐசாக் தன்னுடைய மகன் அவங்க சார்ந்த வாழ்க்கை மட்டும்தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கதாநாயகி ஒரு இடத்துல கதாநாயகனை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. திரும்ப தன் மகனுக்காக கதாநாயகனோடு சேர்ந்து போராடுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் காட்டுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போராக இருந்தாலுமே கிளைமேக்ஸில் நல்லா ஜோராக எடுத்துகிட்டு போய் முடிக்கிறாங்க. பெருசாக இல்லைனாலுமே ஒரு ஆவரேஜ் OTT என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய படம் தான் இது. ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் OTT படைப்புகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம புதிய வெப்சைட்லேயும் வந்துருச்சு, டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் பாருங்கள். இல்லைன்னா OTTயில் கூட போய் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.